ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்வீஸில் காலையில் 9 மணி ஆயிட்டுது. நான் ஒழும்புறதுக்கு 9 மணி ஆயிட்டுது. பாருங்க, இந்த தங்கச்சியின் வீட்டில் காலையில் எப்படி அந்த சுற்றி இருக்கிற சூழல்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இயற்கையாக இவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் வந்து பார்த்தீங்களா. உங்களுக்கு கேட்குதா கோயில் மணி? இப்படித்தான் இருக்குங்க எப்பவுமே. சைட் பக்கம் இதை விட வேறு என்ன வேணும்? காலையிலேயே ஃப்ரூட் சாப்பிடணும். தங்கச்சி கிரேப்ஸ், பனான், இனிப்பு கிரேப்ஸ், ஆப்பிள். அதோட இது வந்து யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இந்த முறுக்கு சாப்பிட்றோம் நாங்கள். அப்புறம் சாப்பிடுவோம். இது வந்து சங்கிலி பனீஸ், இது வந்து சிந்து ஏலக்கா டீ குடிச்சு கொண்டிருக்கா. இது என்னுடைய டீ. நான் வந்து மாலுப்பான் சாப்பிட போகிறேன். அதோட கொம்பு பானம் நேற்று நாதன் கடையில் வாங்கிட்டு வந்த நாங்கள். நான் நெக்டோ எடுத்துகிட்டு வந்தேன். நான் என்னென்னா குடிப்பேன். எங்கள் எல்லாருக்கும் நெக்டோ சோடா விருப்பம் தானே. இதான் எங்களோட காலை சாப்பாடு. காலையில் நான் இப்படி காலை சாப்பாடு சாப்பிட்றேன்னு உண்மையாக ஒரு நாளும் இல்லை. இப்படி எங்கேயாச்சும் போனால் அவையோட வீட்டில் சாப்பிட்றதான். மற்றபடி பிள்ளைகளை வெளிக்கு எடுத்துகிற அவசரத்தில் அல்லது அவைய அனுப்புகிற அவசரத்தில் அவசரமாக சாப்பிட்டு அவையோட நின்ற நிலையில் ஒரு பிளேன் டீயை குடிச்சிட்டு பார்க்குற வேலையை பார்க்குறேன். நான் மருந்து குடிக்கிறேன் நான் தலைவலிக்கு. அதுக்காக கட்டாயம் சாப்பிடணும். ஆனால் இப்படி எல்லாம் இந்த சாப்பிட மாட்டேன். நின்ற நிலையில் ஒரு பானையோ இல்லை படிசியோ டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு மேலே 2 கூட்டை வலிக்கிட்டுருவேன். அப்படித்தான் என்னுடைய நாள் ஆரம்பமாகிறது. எனக்கு இது புதுசாக இருக்குது. அதோட இந்த டீயை இங்கே பாருங்க. இந்த காலை பொழுதை ரசித்து கொண்டு இந்த டீயை குடிக்க உண்மையாக சுமையாக தானே இருக்கு. எனக்கு எப்பவும் பிடிக்கும் தெரியுமா, இந்த பக்கத்தையும் பார்த்து இருந்து டீ குடிக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். சுழைத்திரவா ஏலக்காய் டீ சூப்பராக இருக்குது. அதோட இந்த மாலை பானையும் சாப்பிட்டு பார்ப்போம். கொம்பு பனிசையும் சாப்பிடுவோம். நல்லா இருக்கா? உண்மையாக சொல்கிறேன்னு எனக்கு இந்த மாலைப்பான் விருப்பப்பட்டு சாப்பிடல. ஏன்னுடா இந்த மாலைப்பானுக்கு மேலே முட்டையை பூசுவினம் சாப்பிட ஒரு வாசம் அடைக்கும். எனக்கு பிடிக்காது. ஆனால் இதில் அந்த முட்டை வாசம் இல்லை, வெடுக்கு வாசம் இல்லை. நல்லா இருக்கு. உழுகு செமெண்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்க போறியா சிந்து? இல்லை, நான் விடியல வந்து பிச்சு காட்டுறேன்னு பாருங்க. ஆனால் இதே வந்து லாச்சப்பல் மற்றது அங்கே லாக்குனில் நான் சாப்பிட்றேன். நான் அதை விட இது கொஞ்சம் ரெடிமேடாக செஞ்சு வச்சாலும் நல்லா இருக்குது. அது ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது. ஆனால் அதை விட அந்த எனக்கு அது வாசம் வராதால நல்லா இருக்குது. இல்லையா உண்மை இந்த மாலுப்பான் நல்லா இருக்கா? நல்ல மிளகு போட்டிருப்பீங்க. நல்ல மிளகு தூள் கூட இருக்கு. அந்த கொம்பு பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இப்போ உங்களுக்கு கல்லுத்தான் ஆயுதா. ஆனால் இது நாங்கள் சோபா பேக்கரியில் நல்ல டேஸ்ட்டு. லாக்கூர்னையில் சாஃப்டாக இருக்குது தான். ஆனால் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட், வாசமும் நல்லா இருக்கு. நான் அங்கே சாப்பிட்ட மாதிரி பேக் பண்ணி தான். எனக்கு அங்கத்தை விட மாலைப்பான் இங்கே பிடிச்சிருக்கா. உண்மையை சொல்கிறேன். எல்லாத்தையும் பிச்சு பிச்சு அணியாமாக்காம தங்கச்சி வந்து சங்கிலிப்பான் எடுத்துருக்குறா. சங்கிலிப்பான் தானே. அதுவும் பெருசாக பிடிக்கல. நான் சாப்பிடவும் இல்லை, துளவும் இல்லை. அது வந்து உதிருது. பேக்கெட் பண்ணி வர்றதால உதிருது. மற்ற இது வந்து தெரியும் தானே உங்களுக்கு, முறுக்கு. முந்தைய ஊரில் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்களா இப்படி சின்ன நல்ல ஞாபகம் இருக்குது. அம்மாப்பா சந்தையில் வாங்கிட்டு வருவார் ஒரு பேக்கெட். கையப்போ சின்ன தானே. அப்போ இந்த ஓட்டைக்குள்ளே போவோம். இப்போ வளர்ந்துட்டோம் நாங்கள். இப்படி அப்படி போகாட்டி இப்படி எல்லாம் பச்செல்லாம் சாப்பிட்றோம் நாங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஒரு அப்பளம் தெரியுமா, சிங்கி சாப்பிட எல்லாம் கலண்டு விழுது. அது சின்னல வச்சிங்க, இப்போ வளர்ந்துட்டீங்க. அது இப்படிங்க சாப்பிட்றோம் நாங்கள். நல்லா முறை முறைன்னு நல்லா இருக்கும்.
இப்படி என்ற காலை சாப்பாடை ஒழுங்குபடுத்தின என்னுடைய தங்கச்சிக்கு மிக்க நன்றியா. நாங்கள் வந்து இதோட நிப்பாட்டிட்டு நானும் தங்கச்சி மாறுதல இருந்து டீ குடிச்சு கதைக்க போகிறோம். கதைச்சிட்டு நாங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போனால் அந்த கட்டத்தையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். மத்தியானம் சாப்பிட வாங்குவாக்கான்னு கூப்பிடுவோம். உண்மையாக எனக்கு பசியே இல்லை, அதால் வாட்டர் மெலான் வெட்டி தந்திருக்கிறா சாப்பிட சொல்லி. உண்மையாக பசிக்காமல் சாப்பிட போகக்கூடாது, ஏன்னா தான் எக்ஸ்ட்ரா உடம்புகள் வைக்கிறதுக்கு காரணம். பசிச்சா கண்டிப்பாக சாப்பிடணும். இது எனக்கு பசி இல்லாதெல்லாம் மத்தியானம் வாட்டர் மெலான் பிறகு நானும் தங்கச்சியும் சேர்ந்து சாப்பாடு குழச்சி சாப்பிட போகிறோம். பார்க்க கலர் இல்லாமல் இருக்குது, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, இனிப்பாக இருக்குது. நான் இதை முதல் வெட்டேக்கில் நினைச்சேன்னா உண்மையாக இனிக்காது போல பிஞ்சாக இருக்குது, ஆனால் நல்லா இனிப்பாக இருக்குது. ரெண்டாவது உண்டு. தெரியுமா அவங்களுக்கு முந்தி இந்த பழங்கள்ல இருக்கிற விதியில சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள மரம் முளைக்குமென்று அதை பயமுறுத்திருப்பினோம். அதாலேயே நாங்கள் மினக்கட்டு இருந்து துப்பி அந்த விதியை எடுக்கணும்ன்றதே சாப்பிடாம இல்லாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா இந்த பழங்களில் வர சில பழங்களில் வர விதிகள் நாங்கள் சப்பி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லமா. அது இப்போ நான் காலங்கடன் தான் தெரியும். நான் எல்லாம் இதெல்லாம் துப்ப மாட்டேன், சப்பியை சாப்பிட்றேன். கிரேப்ஸுக்கு வர விதியெல்லாம் சப்பி சாப்பிட்டா அவ்வளவு உடம்புக்கு வைத்தியமாக என்ன மருந்து சம்மந்தப்பட்ட விதி எல்லாமே அந்த கிரேப்ஸ் விதி எல்லாம் அதெல்லாம் எனக்கு முதல் தெரியாது. இப்படி இந்த நாள் போய்கொண்டிருக்கு. இந்த நாள் ஃபுல்லாக நாங்கள் என்ன செய்யணும்னதையும் மேலோட்டமாக உங்களோட பகிர்ந்து கொள்வேன். நான் இப்போ 6லேருந்து சாப்பிட போகிறேன். என்ன பார்க்குறீங்க? இயற்கை அழகாக ரசித்து கொண்டு ஸ்வீட் சாப்பிட்றேன். பால்கோவா, இதுக்கு என்ன பேர் சிந்து? ரசகுல்லா. ரசகுல்லா, பூந்தியா குலா, அது வந்து தேன்குழல். தேன்குழல் இல்லை, அது வந்து ஜாங்கிரி. நான் தேன்குழல்னு சொல்கிறேன். நான் குலோட் ஜாம். இது என்ன? இதுக்குள்ள ஏதோ வெள்ளியா வச்சிருக்கீனா என்னன்னு தெரியல. கொஞ்சம் ரசகுல்லாவும் குலோப் ஜாமும் சேர்ந்த கலவை நல்லா இருக்கு. பூஞ்சி லட்டு எல்லாத்தையும் சாப்பிட டேஸ்டியாக சாப்பிட முடிஞ்ச அப்புறம் டேஸ்ட் பார்க்க போகிறேன். தங்கச்சிக்கு மாதிரி வச்சுட்டுவோம். இது ரசகுல்லா ஆனால் கலரிங். இது வந்து நாதன் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. எடுக்கவே கொஞ்சம் யோசிச்சு நான் எடுப்போமா விடுவோமா. என்ன நாங்கள் பரிசில் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக ஸ்வீட் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றோம் நாங்கள். அதால் இது நல்லா இருக்குமோ தெரியா நினச்சேன். உண்மையாக நல்லா இருக்குது, செம்மையாக இருக்கா. அதை விட ரசகுல்லா இந்த ஒரு பாக்ஸ் வந்து 5 ரூபா, 4 ரூபா 90. ஆமாம், சரியான லாபம். 4 ரூபா 90. ஏன் அங்கே எவ்வளவு? அங்கே ஒரு பாக்ஸ் வந்து 15 ரூபா எல்லாம் இருக்கும். 15 ரூபாயா? இது நான் போய் சாப்பிட்டு ரசகுல்லா எனக்கு பிடிக்கும். நல்லா இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். நான் இப்போ வீடியோ கட் பண்ணிவிட்டு ரசிச்சு வடிவாக சாப்பிட போகிறேன். இல்லையா பொழுது இப்படி தான் போகுது எங்களுக்கு. மழையோட போகுது. மழை இல்லாட்டி எங்கேயாவது கூட்டி கொண்டு போகலாம். மலையில் ஏற்றி விடலாம் ஆளை கொண்டு போய். ஆனால் வந்து இந்த மலைக்குள்ள போனோம்னா குளிரும். அதான் நான் வந்து சர்ப்ரைஸ் அவங்களுக்கு கொண்டு தருவேனாம். நீங்கள் வந்து அந்த தெரியாத மாதிரியே திரும்பி பார்க்கணுமா? சரியா? சர்ப்ரைஸ்னா தெரியாதா எனக்கு? என்ன உங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் நான் அதை வந்து நீங்கள் தெரியாத மாதிரியே பார்க்கணும். சரியா? கண்டுபிடிக்க பார்க்கணுமா? இல்லை இந்த தெரியாத மாதிரி திரும்பணும். பண்ண தெரியுமா உங்களுக்கு? ட்ரை பண்ணுறீங்களா? இது பாருங்க, உங்களுக்கு பிடிச்சது என்னது நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன்னு பாருங்க ருசியக்கா. உண்மையாக எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் ஆக்ட் பண்ண ஒன்றும் இல்லை, இது எனக்கு பிடிச்ச விஷயம். மாங்காய். நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்களா? ஷாக் நடிக்க சொன்னோடனே ஏதோ கையை நீட்டி வாங்கிட்டு நல்ல
ருசியா இருக்கு எனக்கு பிடிக்கும் அப்படி ஓவர் ஐ திங்க் உண்மையா எனக்கு மாங்காய் நல்லா பிடிக்கும் உண்மையா நான் தங்கச்சியை பார்க்காண்டு வந்து தங்கச்சி என்ன பார்க்க வேண்டிய நிலைமைக்குள்ள போய் உண்மையா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்திரத்துல வச்சு சாப்பாடு எல்லாம் தந்து கொண்டிருக்கிறா மிக்க நன்றி இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்காண்டு இது ஸ்ரீலங்கா மாங்காய் அந்த நொறுக்கு கடிபடுது எல்லாம் ஸ்ரீலங்கா மாங்காய் புளி சரியாக இப்போ மீன் குழம்பு வந்து மாங்காய் போட்டு உங்களுக்கு மீன் குழம்பு என்ன மீன் தெரியுமா பச்சை முரல் மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா வாங்கிட்டு வருவேன் பச்சை முரல் மீன் மாங்காய் நல்லா இருக்கு நீங்க சாப்பிடுங்க உண்மையா வயிறு முட்டிட்டு காலையிலேருந்து சாப்பிட்டு இரவுக்கு நான் சாப்பிடணும்னு தெரியாது அதால் இந்த மாங்காயை ருசி சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து நித்திர கொள்ள போகிறேன் நேரம் இங்கே 8-9 மணி ஆகுது பார்த்தா விடிஞ்ச மாதிரி இருக்கும் ஏண்டா இங்கே சமர் நேரம் இருள்றது லேட்டாக தான் அதால் இன்றைய நாள் எங்கள்கிட்ட வீடியோ சாப்பாடுடைய முடிஞ்சுது ஸ்பெஷலி சமைச்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் மத்தியானம் சமைக்கல இருந்ததை சாப்பிட்னாங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் இதுலாண்டு சாப்பிட்னாங்க மழை காரணத்தாலையும் வெளியில் போயிடலாம் போயிட்டு என்ன செஞ்சோம் இதோட வீடியோ இந்த நாள் வீடியோ முடியுது என்னுடைய யூடியூப் குடும்பத்துக்கு முதல் முறை வந்து நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை முதல் முறை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வேலைக்கு வந்து சேரும் டப் பண்ணி பார்ப்பீங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் பாய் பாய்